Hi, this is Vintara Club வழங்கும் Off the Record with MKB. நம்மளோட ஷோவில் there's always been amazing guest. இன்றைக்கி வரப்போகிற இந்த கெஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஆக்ட்ரஸாக, நான் ஏன் தமிழ் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம ஊரில் தமிழ் பேசுகிற ஆக்ட்ரஸ் ரொம்ப கம்மி, தமிழ்நாட்டிலேருந்து வந்த தமிழ் பேசுகிற ஆக்ட்ரஸ் ரொம்ப 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 கம்மி. அந்த வகையில் இவங்க ஒரு அழகான தமிழ் பேசுகிற ஆக்ட்ரஸ் அண்ட் அதை தவிர தமிழ் பேசுகிற ஆக்ட்ரஸை நிறைய கேஸ்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய குரல் கொடுக்குறவங்க. ஃப்ரம் அமேசிங் நேஷ்னல் அவார்ட் வின்னிங் மூவிஸ்லேருந்து இப்போது அவங்களோட வெப் சீரிஸ் வரைக்கும் அமேசிங் செட் ஆஃப் ரோல்ஸ், கிரேட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்கிற வசுந்தரா நம்ம கூட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் வசுந்தரா இன் ஆஃப் தி ரெக்கார்ட் வித் MKB. ஹாய் வசுந்தரா. ஹாய். ரொம்ப நிறைய பில்டப் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ரொம்ப பில்டப். எதுவுமே போயில்ல. உண்மைதான். பட் ஹாய் அண்ட் ஹாய் வியூவர்ஸ். Thank you so much for having me. எப்படி இருக்கீங்க? Fantastic. ஸோ நம்ம வந்து வசுன்னு உங்களை கூப்பிட்றேன். ஷார்ட்டாக ரொம்ப நேரம் பேசுறது வசுந்தரா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. வசு இஸ் பெட்டர். வசு இஸ் பெட்டர். ஓகே, சூப்பர். வசு, நம்ம இந்த ஷோவில் வந்து we are going to start off typically we start with a segment called Urututify. Okay. Which says உங்களை பற்றி ஒரு 3 விஷயங்கள், அதில் 2 உண்மை வேணும், ஒரு பொய். And at the end of the show we'll reveal which one was a Urutify and which 2 are the உண்மைஸ். ஓகே. ஒரு ஆவரேஜ் நாளில் வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர் காஃபி குடிப்பேன். உண்மையா இல்லையான்னு தெரியாது, பட் 3 லிட்டர். இது உண்மையாக இருந்தால் we are really getting friends. வாவ், அப்படியா? நான் அப்புறமா சொல்கிறேன். பில்டப்லாம் கொடுத்துடாதீங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எனக்கு பேக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து ஸ்வீட்ஸ் பிடிக்காது. அண்டு 3வது வந்து நான் முதல் தடவை ரஜினி சாரை பார்த்தபோது அழுது ஓடி போயிட்டேன். இது ஒரு பாசிபிள் உண்மை மாதிரி தெரியுது, பட் ஸ்டில் ஓகே, வெயிட் பண்ணி நம்ம வில் செக் திஸ் அவுட். தமிழ் அழகாக பேசக்கூடிய ஒரு ஹீரோயின், பட் ஐ ஆல்சோ நோ தட் யூ ஸ்பீக் லிட்டலி ஹிந்தி பேசுகிறீங்க, இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக பேசுகிறீங்க, விச் இஸ் லைக் ட்ரூலி பேன் இண்டியன் ஆக்ட்ரஸ். எவ்ரி திங் இஸ் கமிங் அப். அண்ட் இதை தாண்டி முக்கியமாக வந்து யூ ஆல்சோ பீன் பிளெஸ்ட் வித் சம், அந்த ஒரு ஹீரோயின் அப்படின்ற ஒரே ஒரு க்ரௌன் ஒரு டேக் வச்சு மட்டும் டிஃபைன் பண்ணாமல் ஆல்சோ ஹீரோயின், அண்ட் இஃப் தேர் இஸ் எனி திங் வெரி எக்ஸைட்டிங் ஆஸ் அ கேரக்டர் தே கேன் திங்க் ஆஃப் வசுன்ற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணது எப்படி? அது ஆக்சுவலாக நான் வேணும்ன்ட்டு பண்ணல. அது வந்து டோட்டலாக ஃப்ளூக்கில் தான் நடந்தது. ஏன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியில் யாரும் கிடையாது, பிகாஸ் மென்டர்ஸ்னு யாரும் கிடையாது, நாங்கள் கம்ப்ளீட்லி அவுட் சைடர்ஸ். ஸோ எனக்கு வந்து நீ வந்து ஹீரோயின் ரோல் தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து எங்களை படமெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. ஒன்று படிப்பாக இருக்கணும், இல்லைனாக்கா நேஷனல் ஜியோகிராஃபி, அனிமல் பிளானட் அந்த மாதிரி இருக்கணும், இல்லை ஏதாவது கேம்ஸ் விளையாடினா கூட இட் வில் பி நம்பர் கேம்ஸ் ஆர் வேர்ட் கேம்ஸ், பிகாஸ் எல்லாம் என்ன பண்ணாலும் எஜுகேஷனாக இருக்கணும். படிப்ஸ் ஃபேமிலி. நான் எப்படி அங்கே பிறந்தேன்னு தெரில, பட் ஒரு வேளை ஹாஸ்பிட்டலில் பண்ணவங்க மோஸ்ட்லி இப்படி ஏதாச்சும் டோட்டலாக டேஞ்சென்ஷியலாக. ஆமாம், ஐ திங்க். பட் நான் மட்டும் தான் அதை பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம், மற்ற எல்லாரும் வந்து ரொம்ப படிப்ஸாக லாயர்ஸு, டாக்டர்ஸு அந்த மாதிரி இருக்காங்க. பட் இவருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஆத்தரெல்லாம் இருக்காங்களே. ஆமாம், பட் ஐம் ரைட்டிங் கிரைம் த்ரில்லர்ஸ், நாட் நான். அதுவும் ஒரு திறமை வேணும், அதுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் இது வேணும்ல. ஆமாம், நம்ம வந்து பார்த்ததெல்லாம் வந்து இங்கிலீஷ் மூவிஸ் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். அங்கே வந்து ஒருத்தர் வந்து மெயின் கேரக்டர் மட்டும் பண்ண மாட்டாங்க, நிறைய ரோல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் அதை பார்த்து தான் நான் அங்கேருந்து தான் என்னோட ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டேன். நான் என்னோட லைக் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அங்கேருந்து எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து சரி ரோல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பண்ணலான்னு பண்ணி அதனால நான் வந்து என்னோட நிறைய ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நானே வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஏன்னா நிறைய நீ கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஹீரோயின் கொடுக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு. பட் அட் த சேம் டைம் ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஹீரோயின் ரோல் வர ரொம்ப கம்மியான ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது. சாங்ஸ்க்கு வராங்க, போயிடுறாங்க. எஸ்பெஷலி பிகர் பட்ஜெட் மூவிஸில் வந்து அவ்வளோவா இது இல்லை. நான் ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்கர் காயத்ரி பண்ண ப்ராஜெக்ட்லாம் சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் விக்ரம் வேதா அண்ட் ஆல் வாஸ் லைக் ப்ராப்பர் ஸ்கோப், வெரி ஸ்ட்ராங். பட் எல்லாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ எனக்கு வந்து இனவே இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்திருக்காது. என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எனக்கு வந்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சதே நான் இந்த இது பண்ணதுனால தான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி இதில் வந்து when I was talking to புஷ்கர், அவங்க வந்து சொன்னாங்க ஒன் ஆஃப் மை கொஸ்டின் வாஸ், இப்போ எக்ஸாம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கீங்க அண்ட் அதில் வந்து தே ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் ஹாவ் 2 ஃபீமேல் லீட்ஸ். I was asking them, in your next movie would you be able to cast 2 heroines and can it be and they were actually honest in saying எல்லாம் முடியாது. ஆமாம், எனக்கு நிஜமாக பண்ணணும்னு ஆசை, ஆனால் அந்த பிஸ்னஸ் does not work. பிகாஸ் நம்ம ஈக்குவாலிட்டி ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி பேசியிருக்கோம். பட் இன்னமும் நம்மளுக்கு விமனுக்கு ஸ்பெண்டிங் பவர் வந்தால் கூட நம்ம என்ன மாதிரி சோஷியலைஸ் ஆயிருக்கோம்னாக்கு ஒரு ஹீரோட படம் தான் ஓடுன்னு சோஷியலைஸ் ஆயிருக்கும், ஒரு ஹீரோட படத்தில் தான் செலவு பண்ணணும்னு சோஷியலைஸ் ஆயிருக்கும். இந்த கான்செப்ட் அப்ராடில் இல்லை.
பிகாஸ் நீங்கள் எக்கனாமிக்ஸை பார்த்தீங்கன்னாக்கு வென்எவர் தேர் இஸ் அ ரிசெஷன், வென்எவர் தேர் இஸ் அ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ஸ்டூடியோஸ், இன்டர்நேஷனல் ஸ்டூடியோஸ், ஹாலிவுட் ஸ்டூடியோஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது எதில்? விமென்ஸ் மூவிஸ். ஸோ டெவில் வெஸ் ப்ராடா ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் தோ அதை வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து டிட் நாட் ஹோல்ட் அப், பட் இட் மேட் த மணி. ஃபேன் ஃபாலோயிங்கான ஒரு ஆமாம். ஸோ எப்போ பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து இம்மீடியட்டாக they bet on women because they know they will get their returns. Like A24, look at the movies they've made. It's mostly a lot of women. Correct. ஸோ அது பார்த்தோம்னாக்க இந்தியாவில் இன்னும் அந்த ஈக்குவாலிட்டி நம்ம வந்த மாதிரி பெருசாக பீத்திக்கிறோம், பட் இன்னும் வரல. பட் ஆனால் இதில் மிஸ்டேக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்கள் சொல்கிறப்போ இது ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டியது ஆப்வியஸ்லி மென்னுக்கும் ஈக்குவலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்படி வந்ததுன்னா விமன் சென்ட்ரிக் மூவிஸை விமன் நிறையா பார்க்கணும். ஆமாம், அங்கேயும் அந்த மிஸ்டேக் இருக்குல்ல. லைக் யூ நோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கே தெரியும் எவ்வளவோ விமன் சென்ட்ரிக் மூவிஸ் டிட் நாட் டூ வெல். ஆமாம். அண்ட் அதை விட மீடியாக்கரான மென் சென்ட்ரிக் மூவிஸ் நல்லா போகுது. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி தப்பு மட்டும் இல்லை, இது ஆடியன்ஸோட தப்பு தான். கரெக்ட் தான். அண்ட் இட்ஸ் நாட் ஈவன் விமன் சென்ட்ரிக் மூவிஸ் மட்டும் பார்க்கணும்னு நம்ம சொல்லலை, விமனுக்கு நல்ல ரோல் இருந்தாலே போருமே. கரெக்ட். பிகாஸ் நம்ம லைஃப்ல உங்க அம்மா எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு, உங்க சிஸ்டர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு முக்கியம், ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு. அது நம்ம எடுத்து எதுக்கு படத்துல காட்ட மாட்டேங்கிறோம்? ஏதோ ஒரு லைக் பியூட்டிஃபுல் லேம்ப், ஆனா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நைஸ் திங் மாதிரி தான் காட்டுறது, அது மெயின் ஃபோக்கஸ் there's no இது. And I think this is simply because நம்ம வந்து தமிழ் பொண்களை வந்து ஹீரோயினா போட்டுருந்தோம்னாக்கு ஐ திங்க் ஐ திங்க் இட்ஸ் தி ஆப்போசிட்னு தோணுது. நம்ம ரைட்டிங்ல ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா இஃப் யூ நோட்டீஸ் மோஸ்ட்லி அதுக்கு வந்து ஒரு தமிழ் பொண்ணு போட்டுறாங்க. ஆமா, which means that அங்க ரைட்டிங்லயே ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் வரதுப்ப பரவாயில்ல, ஐ கேன் லிவ் வித் வாயில வந்து ஞம் 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 சொன்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த what is that கமலஹாசன் அந்த மாடி மேல உட்கார்ந்து தூக்கம் போடுற அந்த மாதிரி. ஆமா, ஆனா இது ரைட்டிங் லெவல்ல தான இஷ்யூ இல்ல. ரைட்டிங் லெவல்ல இஷ்யூ. இன்னொன்னு வந்து எனக்கு வந்து நல்ல ரோல் எழுதினதுனால தமிழ் பொண்ணை சூஸ் பண்றாங்களா இல்ல தமிழ் ஆக்ட்ரஸஸ் வந்து நல்ல ரோல்ஸ் தான் சூஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இட்ஸ் a circle, like we do not know which came first, chicken or the egg. But the scripts are written first. Scripts are written first. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் பயங்கர விஐபி மாதிரி ஒரு படம், அதுல அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு தனுஷ் அவரோட கேரக்டர் இருந்தாலும் யூ நோ தட் அந்த மூவி வந்து கிட்டத்தட்ட அம்மா கேரக்டர் இல்லைன்னா இல்லவே இல்லை. ஆமா, அண்ட் அங்க ஒரு சரண்யா மேம் மாதிரி ஒருத்தங்களை போடுறாங்க, அண்ட் அந்த கேரக்டர் வந்து எலிவேட்ஸ் த மூவி டு லைக் 100 times. ஆமா, பட் அந்த கேரக்டர் வந்து எல்லா படத்துலயும் இல்ல. சோ which means that the writing தான பிரச்சனை. ரைட்டர்ஸ்க்கும் வந்து இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போறேன்னு வெச்சுக்கோங்களேன், நான் ஒன்னு இப்போ ரீசெண்டா ஒருத்தர் பிட்ச் பண்ணேன், இதுல ஆக்ஷன் சீனே இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் வந்து டைரக்டராக போகலாம், ஜஸ்ட் ரோட் ஸ்டோரி, ஐ தாட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், பிட்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். இதில் ஆக்ஷன் சீனே இல்லைன்னு ஹீரோஸ் சொன்னாங்க. பட் அதில் ஆக்ஷன் சீன் தேவைப்படலை எனக்கு. Is it a female centric movie? It's not a female centric movie. It is a very, everybody is equal. Okay. Female centric movie அது இன்னும் ஒரு woman கதை எழுதினாக்க அது female centric தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. Correct. So அது வந்து I was asking because இப்போ நீங்க இந்த டாபிக்ல இருக்கிறதுனால. yeah, of course. I'm not இது பின் பாயிண்ட் பண்ணல, பட் அது எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க ஒரு உமனா ஒரு கதை எழுதிப்பீங்க, அது வந்து women characters தான் இருப்பாங்கன்னு நினைச்சு ஈவன் என் புக்கு கூட one character is male, one character is female, but they assume that both will be female. So அது அப்படி பார்க்கும்போது I think ரைட்டர்ஸ் மேல ப்ளேம் போடுறது வந்து கரெக்ட் கிடையாது. பிகாஸ் மார்க்கெட் என்ன அக்செப்ட் பண்றதோ, ஏன்னா அவங்களும் சாப்பிடணும். திஸ் இஸ் நாட் அ கார்ப்பரேட் ஜாப் where you have work every day. டாக்குமெண்ட்ரி உள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எடுக்கிறது இல்ல. ஆமா, so you need to have an income, you need to get your name out there. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க who are pitching their first movie and I'm like, நீ என்கிட்ட சொன்ன கதை உன்னோட பர்சனாலிட்டிக்கு அதுக்கு மேட்சே ஆகலையா, என்கிட்ட சொல்லுங்க வசு முதல்ல ஹிட் ஆகணும், அப்புறம் எனக்கு வேணுங்கிறத நான் பண்ணலாம். So that is also important. So it is again a vicious circle. Audience and accept பண்றாங்களோ அதுதான் ரைட்டர்ஸ் எழுதுவாங்க. ஆனா ரைட்டர்ஸ் மாறினா தான் ஆடியன்ஸ் மாறுவாங்க. ஆனா ஆடியன்ஸ் மாறினா தான் ரைட்டர்ஸ் மாறுவாங்க. இது மியூசிக் இண்டஸ்ட்ரியில அதே பிரச்சனை இல்ல. Because இப்போ right now if you talk to almost every musician, they hate the thing called hook. ஆமா, இந்த ஹுக்னு ஒன்னு வேணாம் அப்படினா. ஆனா எல்லாரும் ஹுக் தான் போட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா ஹுக் தான் விக்குது. ஆமா, அது இன்ஸ்டாகிராம்னால அந்த ரீல்ஸ் அந்த 30 செகண்ட்ஸ்னால. ஆமா, of course you have done an arc of movies. நம்ம பேசினப்போ எல்லாருமே வந்து சம்வேர் வந்து இந்த ஜெயம் கொண்டான் பத்தியோ இல்ல தென்மேற்கு பருவக்காற்று பத்தியோ இதெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. பட் ஐ திங்க் இதுக்கு நடுவுல வசுன்றவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 years or even more ல. Yeah, I came when I was 17, so it's been what, oh my god, it's been 19 years. So கிட்டத்தட்ட 2 decades of seeing this. இந்த கர்வ்ல தமிழ் சினிமா டெஃபினட்டா இவால்வ் ஆயிருக்கு. ஆமா, இல்ல ஃபார் ஷூர். பட் எனக்கு சில கேள்விலாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இண்டஸ்ட்ரியில, and I feel it's true. நிறைய இண்டஸ்ட்ரியில being successful means a lot, like you know successful அப்படின்றது. பட் ஐ திங்க் நம்ம தமிழ் சினிமால சக்ஸஸ்ன்றதை டிஃபைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்கு மேலேயும் ஒரு ஆள் எப்படியாவது சேர்த்து வச்சு பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு ஜெயம் கொண்டானோ இல்லை ஒரு தென்மேற்கு பருவக்காற்று டயத்தில் நீங்கள் பார்த்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்றதோடைய டெஃபினிஷன் அண்ட் அதுக்கு சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற மரியாதையும் இப்போ how has it changed?
நான் வந்து ஜெயம் கொண்டான் தென்மேற்கு பருவக்காற்று போராளி பண்ணும்போது சக்ஸஸ்ங்கிற விஷயம் வந்து நம்ம அடுத்த ப்ராஜெக்டில் வந்து டக்குன்னு கூப்பிடுறாங்களா, வெளியில் போகும்போது பப்ளிக் டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருக்கா, தேவையான கம்ஃபர்ட்ஸ் இருக்கா, தேவையான ரெக்கக்னிஷன் இருக்கா, நம்மளுக்கு வந்து அந்த வேணுங்கிற கிரெடிட் இருக்கா. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்க? உண்மையாக தானே மேம், நீங்கள் எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுக்கு வந்து 1 million ஃபாலோவர்ஸ் இல்லையே. Okay, so I've heard that so much from Gen Z. That your first point is Instagram followers. Instagram, Twitter, Gen Z, that is the first thing that I've been asked. So இப்போ ரீசெண்டாக somebody told me to verify my account because like there are நிறைய வசுந்தரா இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து there was another thing, மேடம் நீங்கள் you're supposed to be a successful actors, நீங்கள் ஏன் வெரிஃபை அக்கௌண்ட் பண்ணல அப்படின்னு. சரி பண்ணுறேன். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ சக்ஸஸ்ங்கிறது இஸ் சச் அ ஃப்ளீட்டிங் திங். இல்லை வந்து ஒரு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அடுத்த வருஷம் நீங்கள் யாருன்னு மறந்துடுவாங்க. அந்த சஸ்டெயினபிலிட்டிங்கிறது வந்து இப்போ இல்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், தென்மேற்கு பருவக்காற்று நீங்கள் இன்னும் சொல்கிறீங்க, ஜெயம் கொண்டான் நீங்கள் இன்னும் சொல்கிறீங்க. ஒரு லாஸ்ட் 5 yearsல வந்து மூவியோட ஆக்ட்ரஸ் டக்குன்னு சொல்லுங்கள், வராது. அது வந்து இட்ஸ் நாட் அ திங். ஐ டோன்ட் நோ வை. பிகாஸ் நிறையா படம் வந்திருக்கு, நிறையா அழகான படங்கள் வந்திருக்கு, நிறையா அழகான ஆக்ட்ரஸஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க, ஆக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க, சூப்பர் பிளாட் லைன், சூப்பர் ட்விஸ்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. பட் டக்குன்னு அந்த மெமரியில் வந்து இருக்கிறது கிடையாது. ஏன் தெரியல. I think in the fast moving timeல வந்து especially இந்த ரீல் பார்த்துட்டே 30 second 5 second 10 second அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறதுல வந்து அந்த மெமரி ஆஃப் சம்திங் தட் we sustain and keep with us வந்து அது இப்போதைக்கு கம்மியாக இருக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணவங்கள, and this is not about you have to say specific hero அப்படிலாம் இல்லை, it can be anybody, hero, heroines, co-actors, crew members who you worked with, அவங்கள பற்றி I'll ask you a few questions and இதில் யார் உங்களுக்கு டக்குன்னு தோன்றாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். Okay, ready? Okay. This is called who is who. Okay. Okay. Most punctual. Oh God. நான் தான் முந்திரி கூட மாதிரி பண்ணிப்பேன். பட் நான் இல்லைனாக்கு ஐ வில் டெல் யூ, ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணின ப்ராஜெக்டில் மோஸ்ட் பங்க்சுவல்னாக்கு காளி வெங்கட் சார் இருக்காரு, அண்ட் ஐ திங்க் ரமேஷ் திலக் இஸ் ஆல்சோ தேர். ஸோ தே போத் ஆர், பட் காளி வெங்கட் சார் இஸ் லைக் ஆன் டைம். And he's such an amazing actor. He's a lovely actor. Outstanding actor. ஆமாம். ஓகே, அப்படியே ஆப்போசிட், ஆன் த வேன்னு சொல்லிட்டு அப்படியே லேட் பண்ணிகிட்டே இருக்கிறாள். அது நான் சொன்னால் எனக்கு வந்து நானே எனக்கு ஆப்பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்ல மாட்டேன், பட் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இஸ் இட் a director or an actor? நீதர். அப்போ சொல்லலாம்ல, லைக் நோ ஃப்ரெண்ட் ஜோனில் யாரும் இல்லையா? இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆனால் நான் சொன்னால் திட்டுவாங்க, சொல்ல மாட்டேங்கிறேன். சரி, ஓகே. செட்டில் ரிசர்வ்டாக இருப்பாங்க, ஆனால் பயங்கர வாய். ஓ, தட் இஸ் அந்த கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, கண்டிப்பாக இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஐம் ட்ரைங் டு பிக் த லீஸ்ட் டேமேஜிங் ஒன். ஓகே. பயங்கர வாயின்னு சொல்ல மாட்டேன், ஹி ராக்ஸ் மீ அ லாட். ஓகே. ஹரிஷ் உத்தமன் சார். ஆமாம், ஓகே, பர்ஃபெக்ட். பிகாஸ் நான் பேசுகிற ஸ்பீடை வச்சு ஹீல் ராக் மீ அ லாட். ஓகே. ஜென்ரலாக ப்ரிட்டி சில், பட் கேமரா ஆனோடனே ஸ்விட்சிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல ஆஸ் அன் ஆக்டர். யாருக்கு அது வரைக்கும் நீங்கள் பார்த்து அமேஸ்ட் பை தட்? மாதவன் சார். Oh wow. But I've heard he is too methodical and he's like in that zone even before the camera switches on. Ilya, he's on the zone when the camera switches on. But so he's there on when action happens, like start camera rolling, and the start camera will start like doing. I'm a big fan, so I was like watching him. I'm like, I should learn. நம்மளோட அந்த ரீல்ஸ்ல Wolf of Wall Street ஒரு சீனுக்கு முன்னாடி கேப்ரியோட ஒரு சீன் அப்படியே வெயிட் பண்ணாரு. I like no இப்படியே இருப்பா, அப்படியே he'll become that. Oh, unbelievable. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு சீன்ல வந்து I was asking him, I was like, இது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். And then shot ready ஆயிடுச்சு. I'm like, I was witnessing how it was happening. I was like, wow. Yeah. Chance இல்ல. Okay, but I think maybe திருப்பி same actor இல்லனா, I know you're a Maddie fan. But who isn't? I can see it. அது வந்து from being just a chocolate boy to versatility. Wow. My God. Best performance that you have seen as an actor by, like, you know, that moment irukla illa in that you have witnessed irukla? Suriya sir, kanguva. Yeah. Who is the most stylish without trying? எல்லாம் படத்துலயும் அது ஃபைட் மாஸ்டர் தாங்க. அப்படியா? எப்பவுமே அவங்க வந்து கேஷுவலா ஏதாவது ஒன்னு கலர் போடுவாங்க, somehow it will work. They are very, but இப்போ ரீசன்ட்டா பண்ணின அங்கீகாரத்துல வந்து பீட்டர் ஹெயின், some of his outfits were like, யாரு? பீட்டர் ஹெயின் சார். ஓகே. 2-3 அவுட்ஃபிட்ஸ் வந்து செட்ல வரும்போது I was like, dude, what the hell? யார் நீங்க? நம்ம பாரிஸ் ஃபேஷன் வீக்ல இருக்க வேண்டிய ஆளா? சத்தியமா, like it was like slick, man. The fit was slick. Really? It was nice. Wow. Okay. Yeah. That's very unexpected. Always hungry. அது நான் இல்லன்னு சொல்ல வரேன்.
see that is always the hero ஏன் சொல்லுங்க அவ்ளோ ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க so it is always the hero. What do you mean? Yeah, they're always hungry, they can't eat but they're always hungry. So பழம் salad அதெல்லாம் சாப்பிட்டே இருப்பாங்க. or like boiled chicken அந்த ஒயிட் கலர்ல டேஸ்ட் இல்லாம உப்பு மட்டும் போட்டு எப்பப்பா உப்பு கூட போட மாட்டாங்க ட்ரெயினர். ஏன் சொல்லுங்க ப்ளோட் ஆயிடும் வாட்டர் ரீட்டைன் ஆகும். ஓ மை காட், பாவமா இருக்கு சில சமயம் நினைச்சா. இதெல்லாம் வந்து ஒரு பீரியட்ல விமன் பண்ண ஒரு விஷயம் பாருங்க. the society has equalized. இது நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்வேஸ் ஹங்கிரினா ஜெயம் ரவி இன் பேரான்மை வாஸ் ஆல்வேஸ் ஹங்கிரி. சீப்பாவும் ஹிஸ் ட்ரெயினர் பாலா நினைக்கிறேன் வந்து பெண்ட் நிமித்திட்டாரு. he was allowed to have like diet drinks and like you know sugar free like fizzy water, soda water, stuff like that, watermelon. நீங்களா நல்லா திம்பீங்களா? of course அவ்வளோ குளிர்ல தேவைங்க. அது மாதிரி கேரளா வந்து பழம்பொரி ஏதாவது வித்துட்டே போயிட்டு இருப்பாங்க இங்கே. அது சொன்னீங்களா எனக்கு ஒன்று அப்படின்னு பழம்பொரி reminds me நம்ம சாப்பாட்டை பற்றி பேசணும். ஷோரா most unexpectedly spiritual most unexpectedly spiritual would be I think Shiva sir, because எனக்கு வந்து he has this belief of எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், not because of spirituality but for his soul to be happy. Okay, but you're talking about Siddha. ஆமா பார்க்கறப்பலாம் நான் வந்து like you know பக்காவா is like அது வந்து is religious but I'm talking about spiritual. Yeah, okay, very. ஆனா அது வந்து many people have said இவர் எப்படி இவ்வளவு நல்லவரா இருக்காரு அந்த பேசுற அந்த முஸ்லி டைரக்டர். ஆமா ஆனா ஒன்னு சொல்றேன், அந்த நம்ப மாட்டாங்க இவ்வளவு நல்லவரா இருப்பாங்க, நம்ப மாட்டாங்க. they'll think that it's all like one drama but it's not. He is actually nice, very spiritual. Okay. ஆமா genuine he is a nice person. Nice. Best listener Kishore, jayam kondan Kishore. Lovely, very fine person. Like him and his wife ரெண்டு பேரும் they are very good listeners, very good friends, they were lovely. அவங்க ரெண்டு பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப ரேரா இருக்கு இது. ரெண்டு பேரும் listeners. ஆமா, both of them are givers, both of them are listeners. It's very nice. The last question is who is most likely to say one more rehearsal? One more rehearsal most like Jana sir. Okay, Jana sir ஒருத்தர் பாத்துடலாம் பசு ஒருத்தர் பாத்துடலாம். பட் இதுல நம்ம இந்த क्वेश्चन இந்த industry is missed out. Very sad. Jana sir. ஆமா. Yeah, I know. இதுல நான் இந்த செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. பட் then I want to இதுல இருந்து சில क्वेश्चन्ஸ்லாம் எடுக்கணும்னு நினைச்சேன். ரீசன்ட் பாஸ்டா ஆக்ட்ரஸஸ் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் ஆறாங்களே ஏன்? நான் ஸ்பிரிச்சுவல் ஆகலங்க, எனக்கு தெரியல. ஸ்பிரிச்சுவலா இருந்தேன், இப்போ இல்ல. இது நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலா இல்ல ஸ்பிரிச்சுவல் ஆனேன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்தே ஆளன்னா புரியல. மாற்றத்தின் காரணம் என்னவோ? ஹியூமனிட்டில இருக்கிற நம்பிக்கை போயிடுது. ஐயோ, ரொம்ப டீப்பா இருக்கு இது. ஆமா. Let me ask about kanguva. kanguva வந்து அட்லீஸ்ட் மக்கள் உடைய டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ் வச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சு பார்க்குறப்போ அது அவ்வளோ சரியா போகலன்ற இம்ப்ரெஷன் இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படம் அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு இன் அ வே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரில் படத்தில் இல்லை அந்த ஆர்க்காக இருக்கட்டும் அண்ட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த மாதிரி படம் சரியாக போகலன்றப்போ ஐ நோ இட் அஃபெக்ட்ஸ் த டைரக்டர் அண்ட் த ஹீரோ ரொம்ப அதிகமாக. பட் சம்படி ஹஸ் டன் அ பிவட்டல் கேரக்டர் லைக் யூ, ஹவு டஸ் இட் அஃபெக்ட் யூ? ஐடியலி இட் ஷுடன்ட். ஒரு ஐடியல் வேர்ல்டில் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம பண்ணின ஆக்டிங்கை பார்த்து நம்மளுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வரணும். பட் நம்ம ஐடியல் உலகத்தில் இல்லை. ஸோ எனக்கு வந்து வாட் எவர் செர் அண்ட் டன் கங்குவாவில் நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ரெகக்னிஷன் வரும்னு நினச்சி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இட் ஹாஸ் நாட் அஃபெக்டட் மீ பாசிட்டிவ்லி. பட் எனக்கு வந்து த ஃபீட்பேக் தட் ஐ காட் ஃபார் மை ரோல் சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து சிவா சார் என்னை நம்பி அதை கொடுத்தது வந்து எனக்கு இட் ஹாஸ் அஃபெக்டட் மீ பாசிட்டிவ்லி. ஏன்னா இவ்வளோ பெரிய டைரக்டர் நம்ம ஆக்டிங் ஸ்கில்ஸை நம்பி எனக்கு இதை கொடுத்துருக்காருங்கிறது வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாக ஓகே நம்மளால் முடியும். ஏன்னா காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் மை ஃப்ரெண்ட்ஸ் கிவிங் மீ ஃபீட்பேக் அண்ட் ஆல் இஸ் நைஸ். பட் ஒரு பெரிய டிரெக்டர், ஒரு அவார்ட் வினிங் டிரெக்டர், ஒரு கமர்ஷியல் டிரெக்டர், இந்த வெரைட்டி ஆஃப் டிரெக்டர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஃபீட்பேக் வரும்போது இந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க் சும்மா நல்லா பண்ணமான்னு சொல்லாமல் ஒரு ஆக்சுவல் ப்ராஜெக்ட் கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது, நம்மளுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது. ஸோ எனக்கு வந்து சிவா சார் என்னை நம்பி எனக்கு இந்த ரோலை கொடுத்தது வந்து எனக்கு இட் ஹஸ் பின் அ வெரி பிக் கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட். அண்ட் இட் ஹஸ் எனக்கு ஏன்னா ஒரு நாளில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். ஏன்னா கிராமத்து ரோல் தான் வந்துட்டு இருந்தது, ஒரு பிரேக் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 years பிரேக் எடுத்துட்டேன். ஆமாம். பட் எனக்கு இது வந்து இட் ஹஸ் புட் மீ பேக் ஆன் த மேப். அவங்க இருக்காங்க அந்த ஒரு இது. ஸோ எனக்கு அது வந்து இட்ஸ் பின் அ வெரி பாசிட்டிவ் திங். அது வந்து ஓடி இருந்தால் it would have been a much bigger positive. Even movies like thenmerku paruvakatru when you did or பேராண்மை வந்து is all of these are critically acclaimed. Yeah.
பட் வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற டெஃபினேஷன் வந்து இப்போ கூட இஃப் யூ லுக் அட் தென்மேற்கு பருவக்காற்று ஆர் பேராண்மை அந்த டைமில் அந்த படம் வந்திருந்ததுன்னா ஐ ஃபீல் லைக் ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு திங் தட் இஸ் சேஞ்ச் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சு பார்க்கணும் விச் இஸ் ஸோ அன்ஃபேர் டு தி ஆர்ட் ரைட். இட்ஸ் லைக் சீங் ஒரு பாட்டு நல்ல பாட்டா இல்லையான்றத வெறும் யூடியூப் வியூஸ் வச்சு பார்க்கறது வந்து எவ்வளோ ஒரு தப்பான விஷயமோ அந்த மாதிரி people are scared to form their own opinion எனக்கு தோணுது. இல்லை ஒரு காலத்தில் வந்து இல்லைடா எனக்கு அந்த படம் பிடிக்கும், உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஐ ஃபீல் லைக் மோர் பீப்புள் ஃபாலோ த நார்ம். ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி நைஸ் பாயிண்ட். யா இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சராக ஆக ட்ரை பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளை கேலி பண்ணுவாங்க, பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் லைக் தட் இஸ் பிகம் லைக் அ திங். அஃப்கோர்ஸ் தேர்ஸ் ஆல்வேஸ் இண்டிவிஜுவலிஸ்டிக் பீப்புள் இருக்காங்க, அவங்க ஒப்பீனியனை நம்புறவங்க இருக்காங்க, பட் தெர் ஆர் சோ மெனி ஒப்பீனியன்ஸ். இப்போ ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம ஒப்பீனியனை டெவலப் பண்ணினப்புறம் தான் நம்ம போய் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போய் பார்ப்போம். இப்போ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் படத்தை பார்க்குறோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், டே ஃபஸ்ட் ஷோ புக் பண்ணலாம்டா, போகலாம்டா படத்துக்கு, போகலாண்டி படத்துக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம், நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தான் ஏற பிடிச்சிருந்து உனக்கே பிடிக்கல, சும்மா இது சீன் போடாது, ரொம்ப ஓவராக நிட் பிக் பண்ணாத, குத்தங்கடை பிடிச்சிட்டே இருக்கேன், ஏன் ஹீரோ ஏன் ஹீரோயின் அந்த மாதிரி பேசுவோம். இப்போ என்னன்னா ஆமாம் இல்லை என்னோட ஃபேவரட் இது இப்போ இவங்க இப்படி போட்டாங்க, என்னோட ஃபேவரட் இவங்க இது இந்த மாதிரி ஸ்டோரி போட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் we need to form our own opinions. அந்த தைரியம் வந்து நம்மளுக்கு இருந்தது, இப்போ இல்லை. அது ஏன் இல்லைன்னு தெரியல, because nowadays the audience are actually more intelligent. So I don't know why they are scared to have their opinion. See, obviously audience வந்து அவங்க ஒப்பீனியனுக்கு ஒரு ரைட் இருக்கு. நம்ம வந்து படத்தை ஒரு மாதிரி காட்டிட்டு இன்னொரு மாதிரி பண்றது வந்து வேற விஷயம். lot of movies are like that. No, the best parts they show in the trailer னு சொல்லுவாங்கல்ல. நல்ல விஷயம்லாம் ட்ரெய்லர்ல காட்டாது, எஸ்பெஷலி ஹாரர் மூவிஸ் அது சொல்லுவாங்க. டோட்டலா அது மட்டும் தான் இருக்கும். படத்தை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் ஹாரர் மூவிஸ் எல்லாம் as a big horror. அந்த மாதிரி ஒரு 4 படங்கள் சொல்லுங்க நீங்க அந்த அனுபவிச்சது. Oh my god, all the new horror movies in Hollywood are like so blah, man. தமிழ் படம் சொல்ல மாட்டீங்களா? இல்ல. உஷார். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நான் சொல்ல மாட்டேன். பட் ஃபாரின்ல வந்து I think the last good horror movie I saw was Hereditary. ஆமா, அதான் கடைசியா பார்த்தது. எனக்கு வந்து it was actually ஹாரர் இல்லை, ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோக் ஹாரர், ஒரு ஸ்லைட் அன்நர்விங் ஒரு ஃபீலிங் வரும்ல, ஒரு மாதிரி ஏதோ ஊறுற மாதிரி இருக்கும். that was a very good movie. பட் அதுக்கப்புறம் வந்து nothing was ஸ்கேரி அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே ட்ரெய்லர்லேயே காட்டிட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம், தெரிஞ்சிடும் நம்மளுக்கு பேய் எப்படி இருக்க போகுதுன்னு. பேய் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலே எப்படி பயப்பட முடியும்? பேய் எப்படி இருக்குன்னு விட்டுருங்க. நீங்க எல்லாம் ஜம்ப் ஸ்கேர் நீங்க ட்ரெய்லர்ல காட்டிங்கன்னா ஜம்ப் ஸ்கேர் படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வர போகுது, இந்த சீன், இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே அதே ஃபார்முலா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் as an audience if you don't like a movie, you don't like a movie, whatever it is, but அந்த giving the movie a chance, giving art a chance, because every director, every actor, every kind of genre is not for everybody. இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஹாரர் படம் பார்த்தா தனியாக தான் போய் தேட்டரில் பார்க்கணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பிடிக்காது, பயப்படுவாங்க. ஏன்னா இப்படி மூடிட்டு உட்காந்துருப்பாங்க கண்ணு, அது நீ வராமே இருக்கலாம். ஸோ நான் போய் தனியாக பார்ப்பேன் ஹாரர் மூவி தேட்டரில். ஸோ எனக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அது வந்து நம்ம ஒப்பீனியனை வந்து we cannot cater to every audience. Correct. And I think even if you don't like it, கொஞ்சம் be nicer to, like for example, அந்த தொகுதிக்கு தர வேண்டிய சில விஷயத்த சில அரசியல்வாதிகள் தராமல் இருக்கலாம், அவங்க மேலே அவ்வளோ கோவம் வருதில்லை. அண்ட் அவங்க டெய்லி பார்க்குற சில வேலைகளில் அவங்க பாஸோ இல்லை அவங்க சுற்றி இருக்கிறவங்களோ அவங்கள நிறைய விதத்தில் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்காங்க, அவங்க மேலே அவ்வளோ கோவப்படுறதில்ல. பட் லவ் தந்தா நாங்கள் ஒரு 10 மடங்கு தரோமேன்னு சொல்லுவாங்கல்ல. ஐ திங்க் அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட் டு திஸ் இஸ் ஐ திங்க் we don't have an outlet. ஐ திங்க் அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இவங்க வந்து எனிவே அவங்க கமெண்ட்ஸ் அவங்க பார்க்க மாட்டாங்க, அது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. கரெக்ட். அதில் வேற இப்போ இந்த அனானமஸ் கமெண்ட்ஸ் போட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணா போடலாம் ஜாலியாக, அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து ஐ ஃபீல் லைக் நம்ம லைஃப்பில் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது திஸ் தி ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் வி ஹேவ், ஸோ தே மைட் கெட் டிசப்பாயிண்டட். பட் லைக் ஐ செட் அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் இண்டிவிஜுவல்ஸ், எல்லாரும் க்ரியேட் பண்ணுறது எல்லாருக்காகவும் கிடையாது. ஸோ லைக் மை புக் இஸ் நாட் கோயிங் டு பி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லிட்ரரி ஃபிக்ஷன் ஃபேன்ஸ். My book is not going to be for people who are poets. என்னோட புக் வந்து is for commercial crime thriller readers. Is for people who want something fast and fast paced and entertaining. Right audience கண்டுபிடிச்சாக்கு கரெக்ட். For example, தாய் கிழவி, how beautifully done film. So இந்த மாதிரி மூவிஸ் வந்து ரைட் ஆடியன்ஸ் ரீச் பண்ணாக்கு we will not have this issue. Correct. There is actually a segment in our thing. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லைன் ஒன்று சொல்லுவோம் and we build the story. Okay. உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். Oh wow, okay. But in இந்த போஸ்டர் வந்து லைட்டா ஐ ஹாவ் அ ஃபீலிங் திஸ் கேன் வெல் பி உங்களோட அடுத்த நாவலாக கூட இருக்கலாம். இதை பார்த்துட்டு இது நாங்கள் வந்து மக்கள்கிட்ட காமிப்போம். ஓகே ஓகே.
இன்ட்ரெஸ்டிங். ஓகே, யா ஸோ இது வந்து எக்கோஸ் ஆஃப் த கேன்யன். ஸோ இது என்ன சீன் தெரியுதுல்ல, இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? யா நான் தானே போட்டேன் இல்லை? ஆமாம். ஸோ இந்த ஃபோட்டோ வச்சு ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், இது உங்களை மீட் பண்ணுறப்ப ஐ வாஸ் திங்கிங், நான் வேணா டோல்யூவில் இதுலேருந்து ஒரு சைட் ஸ்டோரி கிரியேட் பண்ணலான்னு. ஸோ இது வந்து இவங்க வந்து முன்னாடி வந்து ஒரு நாவல் எழுதியிருக்காங்கன்றதுனால நானும் வந்து சரி ஒரு நாவலோட ஃப்ரண்ட் பேஜாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஸ்டோரி. Okay. Obviously, you are naturally a writer. Yeah. You will be good at it. Yeah. And the reason I'm in the mix is because I have to make it back. Yeah. Let's go. You want me to start with the opening line or you want me to give a synopsis? No. First line. First line. English தான் சொல்லுவேன். தமிழ்ல தான். Because I'm a writer in English. I know, but நீங்க translate பண்ணிருங்க please. Please. அப்ப நான் இங்கிலீஷ் சொல்றேன், நான் translate பண்ணிக்கிறேன். மேஜர் சுந்தரராஜன் மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ப்ளீஸ். ஏன்னா திங்கிங் லாங்குவேஜ் எனக்கு இங்கிலீஷ் தான். ஸோ யா. She stands alone on the edge of a cliff, refusing to face what lies behind her. Instead, she looked into the abyss, thinking what it would take to turn back and how much less courage it would take to step forward. The poem மாதிரி இருக்கே. சாரி, நான் கவிதையும் எழுதுவேன், ஆனா அதுக்காக இப்படி சொல்றீங்க. தயவு செஞ்சு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் தான் டிரான்ஸ்லேட். இது வந்து லைட்டா அந்த அரசியல் கட்சியில பேச யாராவது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல, எனக்கு அபிஸ்ங்கிற வார்த்தை தமிழ்ல தெரியாது. வாட் இஸ் அபிஸ்? அபிஸ்ன்றது ஒரு ஆழ்கடல்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வச்சுப்போம். அவ வந்து நிஜமாவே ஐம் ஃபீலிங் லைக் ஒன் ப்ராப்பர் பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல நான் அவள் முன்னே கொடுத்த ஸ்பீச் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவள் முன்னே பார்த்தாள், பின்னாடி. So she stood at the edge of a cliff. அவர் அவள் ஒரு மலையின் உச்சியில் சென்று முன்னே பார்த்து கொண்டிருந்தாள். பின்னே பார்க்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. இல்ல, she didn't have the courage to face what was behind her. Correct na? Yeah. She was thinking what it would take to look behind and how much less courage it would take to step forward. Step forward பண்ண கீழ விழுந்துரும். அதான், how much less courage it would take to step forward. ஓகே. இது ஆனா இப்படி சொன்னா எப்படி? இது எனக்கு புரியல. இது வந்து மாத்தி சொல்லணும். இது மொத்தத்தையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? முடிச்சேன், அதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணனும். ஆமா கரெக்ட். பட் ஆனா இது நான் டிரான்ஸ்லேஷனே முடிக்கலையே. மக்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு டைம் எடுத்தீங்கன்னா எப்படி முடியும்? ஒரு காபி வேணா சொல்லுங்க. இருங்க, அவங்க பின்னாடி திரும்பி பார்க்கிறதுக்கு பயமா இருந்துச்சு. ஆனா முன்னாடி ஈஸியா குதிச்சிடலாம். ஆனா அவங்களுக்கு தெரியும் அதுதான் வந்து ஒரு கோழைத்தனமான ஒரு செயல் அப்படின்னு. அது அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு பொயட்டிக்கா சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் நல்ல நார்மல் தமிழ்ல சொல்றேன். நான் சொன்னேன். ஸோ பேசிக்லி அவங்க பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு எவ்வளோ தைரியம் தேவைப்படும்னு யோசிச்சாங்க. அதில் பாதிய தைரியம் கூட முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு தேவைப்படாது உணர்ந்தாங்க. எஸ், நெக்ஸ்ட் லைன். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ சடனாக மேலே வந்து ஒரு கழுகு ஒன்று வந்துச்சு. கழுதையா? கழுகு கழுதை வரும் மேலே, மலை மேலே வந்ததுன்னு நினச்சேன் நான். நம்ம இப்போ பேசணும்னா காமெடி ஆகிடும் கதை. இல்லை இல்லை, you are assuming that it's a serious story. Of course it is. Look at the book cover. I don't know. Is it book cover பாத்தீங்களா? serious story தானே. It can be a spoof. No. அஸ்கு புஸ்கு முடியாது. சொல்லுங்க. மேல ஒரு கழுகு ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த கழுகு வந்து ஒருத்தருடைய தலை மட்டும் இருக்கு. அந்த தலை அப்படியே மேல அப்படி பறந்து இப்படி போயிட்டு இருக்கு. அப்படி போறப்ப தான் தெரியுது அந்த தலை வந்து இதுக்கப்புறம் அவன் பின்னாடி திரும்பி போனான்னா யாரை நம்பி போவாளோ அவரோட தலைன்னு. ரொம்ப ஈரியா ஒரு ஸ்டோரி பண்ணி. நைஸ். நோ, this is nice. I like this. Okay. அவ லைஃப் முழுக்க அவ பண்ணின ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து இவர் பத்திரமா இருக்கணும், அந்த ஆணோ பெண்ணோ இவர் பத்திரமா இருக்கணும்னு நம்பிதான் இதெல்லாம் சாக்ரிஃபைஸும் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க தலையை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது அவங்க சர்க்கிளில் யாரோ ஒருத்தங்க அவங்கள பிட்ரே பண்ணியிருக்காங்க. முன்னாடி மூவ் ஆகிற காலை பின்னாடி எடுத்து வச்சு ஒரு டீப்பாக ஒரு பிரெத் எடுத்து கையில் இருக்கிற அந்த whatever வெப்பன், ஒரு சோடு வச்சுக்கலாம், இல்லை நம்ம இந்தியன் வச்சுக்கலாமே அந்த இது அது கதா gada yeah okay yeah I think unusual so adanaala pannalam like a hanuman's thing. It's not a gada is something else. Gadai dhaan yeah gadai tamil la gadai yeah gadai so gadai kaiyila vechirundanga. எங்க சடனா கதை வந்தது? நான் சும்மா ஆட் பண்றேன் கதையில. ஓகே ஓகே, இது ஃபேண்டசி தானே? ஆமா, ஃபேண்டசி ஸ்டோரி தானே. லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி நம்ம இஷ்டம். That's my favorite book man. That's the first fantasy I read. So அந்த கதையை டைட்டா பிடிச்சிட்டு
ஒரு டீப் பிரெத் எடுத்து she turned right and stepped forward. Continue. Step forward. அப்படி ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அவள் போயிட்டே இருக்கா. அங்கேருந்து சடனாக பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவளை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அங்கேருந்து வந்துட்டுருக்கிறவங்க ஏதோ அவளை தேடி அவளை காப்பாற்றுறதுக்கு தான் வராங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பட் கிட்ட வர வர தான் தெரியுது அவங்க யாருக்குமே வந்து விழியே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு ரியலி ஓகே தட்ஸ் குட். ஒரு மாதிரி 2 பேருமே ஒரு மாதிரி கண்ணே இல்லாமல் எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. ஓகே, ஃபுல் ஃபேண்டசி வில் கோ. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அவங்க விழியே இல்லாமல் வரதை பார்த்து அவளுக்கு தெரியுது அவங்க முன்னாடி இருக்கிற அந்த டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். அவளோட குரூப்பும் அந்த எனிமி குரூப்பும் சண்டை போட்டு அந்த இருக்கிற பாடிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு சொன்னால் அவங்க மனம் உடஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி அவங்கள கண்ணே இல்லாமல் இருக்காங்க. சொல்ல முடியாது, தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியல, சொல்ல முடியாது. when I say கண்ணு தெரியலனா not blind. Oh, they don't have pupil. Yeah, I understand. So like they're like I understood. She doesn't want them to understand what has happened. So அவங்க வந்து பக்கத்துல, ஏன்னா இது முதல் தடவை பார்க்குறா இல்லை, ஸோ she cannot அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஆயிருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. she doesn't want them to overreact seeing the death and destruction. So இதை வந்து தாண்டி she runs forward, leaps over the bodies. அந்த ஓடி போய் அந்த இருக்கிற பாடிஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு குதிச்சு அப்படியே ஹீரோ மாதிரி ஹீரோ தான் இந்த படத்தோட ஹீரோ குதிச்சு she goes forward to face the village chief. இந்த இடத்துல விடுறோம் இன்டர்வல். ஏன்னா இதுக்கப்புறம் போச்சுன்னா இன்னைக்கு ஃபுல் இன்டர்வியூ இதை பற்றி இருக்கணும். நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். But then Echoes of the Canyon is the book that I'm going to personally expect from you as your next. Wow, okay. And this I don't think there's a better, like you know, there is ஒரு send me that ஒரு parallel universe மாதிரி இருக்குல்ல. I don't think this will be a copyright issue for you. Even slight change பண்ணிக்கலாம். It doesn't belong to me, right? The rights belong to somebody else. No, I mean நான் இதில் கிரியேட் பண்ணேன். I know. பட் இதில் ஒரு மைனர் சேஞ்ச் பண்ணா this world வந்து காமன் வேர்ல்ட் தானே. just add drop பண்ணி விட்டுருங்க, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிறேன் நான். நம்ம இதை வச்சு இது ஒரு கதை எழுதலாம். But then talk about நீங்க எழுதின அந்த கதை இருக்குல்ல. I know that already so far பேசுனதே தெரிஞ்சிருச்சு நம்மால் பயங்கரமான ஒரு suspense thriller ஆளு. But then why book writing? Why did you choose to do that? Because planned for direction இருக்கா, இல்ல do you want to become do you want to also explore நம்ம தமிழ் சினிமால வேற என்ன விஷயங்கள் பண்ணலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் ரிலேட்டடா இல்ல சுத்தமா சம்பந்தமே இல்லாத விஷயமா? நான் ஆக்டிங் வந்து நான் வந்தது வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து பிளான் பண்ணி வரல. நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் படத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இந்த பிளானே இல்லாமல் தான் வந்தது. நான் ரைட்டிங் ஹேஸ் ஆல்வேஸ் பின் த பிளான். ஓ அப்படியா? ஆமாம், ஒரு சின்ன வயசுலேருந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி அ ரைட்டர். கவிதைகள் எழுதுவேன், அந்த சேட் டீனேஜ் போயட்ரி. சொல்லுங்க ஒன்று. இப்போ வேண்டாம், நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. இப்போ ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் மெமரைஸ்ட். அப்படியா? அது வந்து அப்போ எழுதுனது. ஸோ சேட் டீனேஜ் போயட்ரி. ஸோ ஐ ரிட்டன் a lot of இங்கிலீஷில் தான். பட் தமிழ் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க, ஏன் இங்கிலீஷில் உங்களோட திங்கிங் இருக்கு? see பிகாஸ் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருந்தோம். ஸோ எப்போ எந்த ஸ்டேட்டில் போய் இருப்போம்னு தெரியாது எங்களுக்கு. ஸோ ப்ரைமரி லாங்குவேஜ் ஹேட் டு பி இங்கிலீஷ். ஏன்னா செகண்டரி லாங்குவேஜ் வந்து ஹிந்தி, தமிழ். ஏன்னா வந்து சப்போஸ் நம்ம திடீர்னு போய் குஜராத்தில் லேண்டான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வி கோ லேண்ட் இன் அசாம், ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப்னால நமக்கு தெரியாது என்ன லாங்குவேஜ் அங்கே யூஸ் தாங்க. ஸோ வி டிட் வாட் என்ன அடாப்டபிள் ஆக்க முடியுமோ நாங்கள் ஆக்கிட்டோம். பட் ஆனால் அவ்வளோ சுற்றியும் தமிழ் இஸ் இன்டாக்ட்லண்ணா. வீட்டில் தமிழ் மோஸ்ட்டாக தானே பேசுவோம். தாத்தா பாட்டிலாம் சொந்தக்காரங்களாம் தமிழ் தான் பேசுவோம். ஸோ அது வந்து இருக்குது. பட் 13 வயசில் ஐ ரோட் அ sci-fi ஏலியன் இன்வேஷன் புக்கு ஆன் மை ஃபர்ஸ்ட் பெரிய டப்பா பிசி. அது வந்து நாங்கள் யூஸ்டாக செகண்ட் ஹேண்டாக வாங்கி அது வந்து உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். பாதி எழுதி முடிச்ச போது இட் காட் அ ப்ளூ ஸ்க்ரீன். ஐ டிடன்ட் நோ யூ குட் சேவ் இட். அப்போ எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றும் தெரியாது இல்லை. இப்போ ஐ நோ தட் யூ கேன் டேக் அவுட் த ஹார்ட் டிரைவ் அண்ட் ரிட்ரீவ் இட். நான் வந்து ஓகே ஃபேனாக விட்டேன் அப்படியே. ஸோ வி சோல்ட் இட் ஆஃப் டு மை சம் ரிலேட்டிவ் ஆர் சம் யார்கிட்ட வித்துட்டோம் நாங்கள். பீஸாக மாட்டரை விற்றோம், இது விற்றோம், அதை விற்றோம், அது புக்கில் எழுதிருக்கலாம். ஆமாம், நவ் ஐ டூ தட். இப்போ வந்து நான் புக்கில் எழுதுவேன், இல்லைனா வந்து ஆமாம் ஐ பிரிண்ட் இட் அவுட் அண்ட் கீப். சாப்டர் முடிச்சோன்னா பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை க்ளவுடில், இல்லை க்ளவுட் இல்லை, பிரிண்ட் அவுட் தான். ஆக்சுவலி பிரிண்டர் தான், பிரிண்டர் ஓடிட்டே இருக்கும். ஸோ வந்து அந்த பயம், அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் பார்த்தோன்னே எனக்கு பயம். ஐயோமா அப்பா எழுதுறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் இது லூஸே பண்ண மாட்டேன். யூ கேன் ஐ மீன் நம்ம நான் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நானும் கவிதை எழுதுவேன். பட் நம்ம மோஸ்ட்லி நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று.
ஸோ இது வந்து நான் வந்து என்னோட ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ ஐ வாஸ் வெரி அப்செட் தட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பெரிய கேங் ஒன்று இருக்குது. அந்த கேங்கில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்து யூஎஸ் போயிட்டாங்க. ஐ வாஸ் வெரி அப்செட் அவனுங்க போயிட்டாங்கன்னு. அப்போ ஒரு கோவம், பயங்கர ஒரு கோவம் இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து எழுதினது என்னென்னா, இப்போ அந்த பசங்களாம் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் அப்போ ரொம்ப கோவத்தில் எழுதினேன். பணம் என்ற செருப்பிற்காக நாட்டுப்பற்று என்ற கால்களை வெட்டும் கோமாளிகளே, புரியவில்லையா இந்த நாட்டின் பெருமை? ஆழத்தை நிலைநிறுத்துவது விழுதுகளின் கடமை. தலைவிரித்தாடுகிறது நம் நாட்டில் வறுமை, செல்வத்தில் வறுமை என்ற எண்ணம் அது பழமை, சிந்தனையிலும் வறுமை என்பதே துயரமான புதுமை, இதில் தத்தளிக்கிறாள் பாரதம் என்ற பதுமை அப்படின்னு. That is deep, man. That is deep. Yeah. Wow. Okay. So நம்ம because we are talking about Pushkar Gayatri, அவங்க வந்து இந்த she was talking about how unbelievably sweethearts they are. Yeah. And அவங்க கிட்ட கேட்டிருந்தோம் இந்த மாதிரி எப்படி வந்து is it like கைண்டாக இருக்கிறது ஒரு நேச்சுரல் ஃபார்ம், ஆனால் இப்போ எந்த அளவுக்கு அது கொஞ்சம் அன்காமன் ஆயிடுச்சுன்னா, யாரோ ஒருத்தர் கைண்டாக இருந்தால் நம்ம வந்து ஹே யூர் ஸோ கைண்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. அண்ட் எஸ்பெஷலி வித் directors who are generally caught with a lot of things to successful directors, because there is something else that is also caught up in their head. So அந்த வகையில் நீங்கள் பார்த்த இந்த, because we spoke about ஆரம்பத்தில் we spoke about இந்த 15 இயர்ஸில் வந்து எதெல்லாம் எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டே இருப்பார். அவர் யூஸ் பண்ண டேர்ம் நான் அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறேன். முசுடு டைரக்டர்ஸ் அண்ட் there is kind directors. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பீயிங் வித் முசுடு டைரக்டர்ஸ் அண்ட் ஃபைன் டைரக்டர்ஸ் அண்ட் அதில் வந்து ஆப்வியஸ்லி முஸ்லிம் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது என்ஜாயபிளாக இருக்காது, பட் மேபி அவங்களோட அவுட்புட் பெட்டராக இருக்கலாமா இருக்கும். ஐ டோன்ட் நோ, பட் யூ டெல் மீ வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் முசுடு வர்சஸ் கைண்ட்? எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஓகே வித் மீ. என்னோட ஒர்க் பண்ணவங்க சில பேர் வந்து தே டெல் மீ திஸ், வசு யூ ஆர் டூ மச். ஏன்னா பேசிகிட்டே இருப்பேன், எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்ததுனாக்க நான் போய் பேசிகிட்டே இருப்பேன், ஃபில்டர் இல்லாமல் பேசிகிட்டே இருப்பேன். ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க பக்கத்துலேயே போக மாட்டேன், தூரத்தில் உட்காந்துப்பேன். ஸோ பிடிச்சிருக்குன்னா ஐ டோன்ட் ஜஸ்ட் மீன் பர்சனாலிட்டி ஆர் இஃப் ஐ லைக் தர் ஒர்க் ஆல்சோ, இஃப் ஐம் அ பிக் ஃபேன் ஐ வில் கோ 999 பண்ணுவேன். ஸோ நான் வைல் ஐ ஹவ் ஒர்க் வித் பீப்புள் ஹூ ஹேவ் பின் முசுடி டைரக்டர்ஸ்ங்கிற ரெப்புடேஷன் வாங்கியிருக்காங்களே வழிய என்கிட்ட அவங்க முசுடாக இருந்தது கிடையாது. எக்ஸாம்பிள் வேண்டாம் தேவையில்லை. ஏன்னா நான் போய் இந்த சீன் இப்படியா சார், இது மட்டும் என்ன சார் ஆச்சு, இப்போ என்ன சார் ஆச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களா சார், ஆமாம் சார் எனக்கு அது பிடிக்கும் சார், இட்லி சாப்பிட்டீங்களா, இட்லி நல்லா இல்லை சார், தோசை தான் நல்லா இருந்தது. ஐ கீப் டாக்கிங். ஓகே, அவங்களுக்கு அந்த முசுடாக இருக்கிறதுக்குள்ளே அவங்க பேஷன்ஸ் போய்டும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே ஜஸ்ட் ஏதோ பேசிட்டு போமா அப்படின்னு உட்காந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜனா சார் சொன்னது வந்து நான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன் ஷார்ட்ஸில். இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, இந்த கேரக்டர் எப்படி 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 இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. அவருக்கு அது பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ நான் லக்ஷ்மி நாராயண் ராஜன் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து கலின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அவருக்கும் அது பிடிச்சிருந்தது. எஸ், ஆஸ் அ டைரக்டர் நான் டைரக்டர் கிடையாது, ஆகிறதுக்கு ஆசை இருக்குது, பட் ஆகுவேனான்னு தெரியாது. இட்ஸ் எ ஹோப். பட் தட் இஸ் ஸோ மச் இன் யுவர் ஹெட். எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையும் தூக்கி இது பண்ணணும். பிகாஸ் ஒரு படம் வந்து ஓடுறது ஓடாமல் இருக்கிறது அவ்வளோ காசு நம்ம கதையை நம்மளோட ஸ்கில்லை நம்பி போட்டிருக்காங்க ஒரு ப்ரொடியூசர். ஸோ அவ்வளோ வெயிட் இருக்காங்க ஷோல்டரில். ஸோ அது வந்து வி கான்ட் ஜஸ்ட் சே சில பேர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கேஷுவலாக ஈஸியராக ஹேண்டில் பண்ணுவாங்க. லைக் புஷ்கர் காயத்ரி ஃபார் எக்ஸாம்பிள், தே ஹேண்டில் இட் ஸோ நைஸ்லி. ரொம்ப அந்த புஷ்கர் காயத்ரி பேசுறப்பலாம் ஃபேஸ்ல ஒரு சிரிப்பு வந்துருது. அப்படி சிரிச்சிட்டு இருக்கு. லைக் யாரோ அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஃபேவரட் கேபாப் டிராமா பார்த்தா எக்ஸைட் ஆற மாதிரி. ஆமா, ஐ லைக் them a lot. They are very nice. The entire team, them, Guha, the entire team, they are just very nice people. So அவங்க ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு ரேப்போ வந்துடுதுனாக்கா அதை விட மாட்டாங்க அவங்க. ஸோ ஐ திங்க் தட் மேக்ஸ் their life easy. And I feel like different people handle it different way. சில பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை, சில பேர் வந்து ஒரு ரேப் வந்துன்னா அதே டீமோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஐ திங்க் ஜஸ்ட் நம்ம முசுடு டைரக்டர் பெட்டராக பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. I think it just depends, because some people might be in a bad mood one day, some people might be in a bad mood another day. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குனாக்க I talk so much that maybe I didn't notice that they were musudu. I think you have twisted them into becoming non-musudu. I have twisted them into giving up. நான் எவ்வளோ பேட் மூடில் இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டே தான் இருப்பான், நான் ஏதாவது ஒழுங்காக பதில் சொல்லிட்டு போய் பேசிட்டு போயிடுறேன். ஆமாம்,
I think I've done that. So nice. And you've also, because you spoke about Jana sir, and the action oriented during that time was very uncommon. But அதுக்கப்புறம் நீங்க வந்து அதே மாதிரி பிகாஸ் நம்ம ஊர்ல அந்த ஒரு இது இருக்குல்ல, நீங்க வந்து இந்த லைட்டா கொஞ்சம் இதான ஒரு ஹீரோயினா இருந்துட்டீங்கன்னா உங்களை அதே மாதிரி காஸ்ட் பண்ணுவாங்க. சடனா வந்து நீங்க வந்து ஒரு மாதிரி ஷாவினிஸ்டிக்கா பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி காஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல அந்த மாதிரி Piranmai should have ideally made you as a potential action heroine. Yeah, because we did all our own stunts. Correct, but most of it அத நம்ம தமிழ் சினிமால அத இன்னும் எஃபெக்டிவா டாப் பண்ணிருக்கலாம். ஆமா, ஸ்கிரிப்ட் இஷ்யூவா இல்ல எனக்கு கைடன்ஸ் இல்ல, எனக்கு அவ்வளவுதான். என்ன ரைட் வேல ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு யாரும் இல்ல, எனக்கு கைடன்ஸும் கிடையாது. இண்டஸ்ட்ரியில மென்டர்னு ஒருத்தங்க இருந்தாங்கனாக்க எஸ்பெஷலி ஃப்ரம் தி பொசிஷன் ஆஃப் பவர், இங்க இந்த ப்ராஜெக்ட் நடக்குது, அங்க அந்த ப்ராஜெக்ட் நடக்குது, இந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது இருப்பாங்க. இல்ல நம்ம கிட்ட சொல்றதுக்கு ஃபோன் பண்ணி வசு இங்க ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது, உனக்கு சூட் ஆகும் நினைக்கிறேன், இந்த நம்பர் போய் பேசிப்பாரு, இல்ல இங்க தான் ஆடிஷன் நடக்குது போய் நில்லாங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. நம்மளும் வந்து even though I'm a very friendly person, I'm not a extrovert வேற இன்னும் வந்து போய் எனக்கு வந்து நம்ம இரிட்டேட் பண்ணுவோமா, நம்ம வந்து நியூசன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் தர தோணியிருக்கேன் எனக்கு. ஸோ நான் வந்து நான் புஷ் பண்ணல, அது என்னோட மிஸ்டேக்கு. பட் ஐ வுட் லவ் டு டூ இட். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவேன் நான். எஸ்பெஷலி ஆக்ஷன் இஸ் ஸோ மச் ஃபன் அண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் ஆர் ஆனஸ்ட்லி வெரி ஈஸி டு ஒர்க் வித். அவங்க எடுத்துக்கிற கேர் வந்து இஸ் ஜஸ்ட் லைக் அண்ட் நம்ம ஊரில் லைக் இப்போ எஸ்பெஷலி அந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ்லாம் அந்த எக்கச்சக்கமாக வந்து இட்ஸ் பிகம் பெட்டர்ல. முன்னாடி பேரண்மை பண்ணுறப்போ did you see like ரொம்ப dangerous? Michael Master took very good care. அப்படியா? ஆமா. I'm not going to say it's depending on the time. I think it depends on knowledge and inventions and creations and all of that. So things will keep improving constantly. நம்மளோட OTR Fire segment இது நம்ம வந்து எந்த ஹேம்பரும் கொடுக்க மாட்டோம், சும்மா ஹேம்பர்லாம் கொடுக்காம வின் பண்ணா நல்லா இருந்து நல்ல சூப்பரான क्वेश्चनக்கு ஃபைனல் ஆடி கார் அதெல்லாம் அது கொடுக்க மாட்டோம். வாவ், கொடுக்க மாட்டோம். காஃபி குடிப்பீங்களா? அது கொடுப்போம். ஓகே, உருட்டிஃபைல கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார் தி செகண்ட். ஆல்ரைட், எந்த ஹீரோயினோட கெரியர் சாய்ஸஸ் உங்களை நீங்க சீக்ரெட்டா அட்மையர் பண்ணிருக்கீங்க? தமிழ் ஹீரோயினா இருக்கலாம், பேன் இந்தியா ஹீரோயினா இருக்கலாம். ஆலியா பட். சூப்பர். 3 best female performances in the recent times. தாய் கிழவி. Very brilliant performance. Recent times naku I like the women's performances in Lapata Ladies. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நான் நேத்திக்கு பார்த்தது சிரையான்னு ஒரு ஹிந்தி ஷோ. சிரையா. ஓ, இட்ஸ் அபவுட் பேட்ரியாக்கி. இட்ஸ் அபவுட் ரொம்ப சென்சிட்டிவான விமென்ஸுக்கு விமென் இல்லை சொசைட்டிக்கு ரெலவெண்ட்டான டாபிக். அதில் வந்து திவ்யானந்த் as a main கமலேஷ்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஓல்டர் சிஸ்டர் இன்னொன்று ஒரு ப்ரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். சூப்பர். ஓகே, ஒன் திங் ஹீரோஸ் ஈஸியாக கெட் அவே பண்ணிடுவாங்க, பட் ஹீரோயின்ஸ் கேன் நெவர் கெட் அவே. ஏஜ் இல்லை, சிம்பிள் ஏஜ். அட்ராஷியஸ் இல்லை, அது கொஞ்சம் அட்ராஷியஸ் சொல்ல முடியாது. இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக ஏதோ ஒரு படத்தில் அந்த இது பற்றி எழுதினாங்க. இந்த ஹீரோவோட அம்மாவாக நடித்தவங்க ஹீரோன்னு நடித்தவங்களை விட ஐ திங்க் ஏஜ் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கம்மி. ஆமாம். அண்ட் அவங்க வந்து அம்மாவாக இருந்தாங்க. ஆமாம். அண்ட் அந்த ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோயினை வந்து ஐ திங்க் அவங்களோட கிட்டத்தட்ட பாதி ஏஜ்ல இருக்கிற ஒரு ஆண்டின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆமாம் இல்லை, கொஞ்சம் இட்ஸ் a little sad, பட் யா அது வந்து ஏஜ் இஸ் they have a much longer life. யா, ஆடியன்ஸ் ஒத்துக்கறாங்கல அது. ஆமாம். ஓகே, best dressed in the industry, men and women. See, I wouldn't say best dressed, but Rashmika Mandanna's outfit for the wedding was both of their outfits for the wedding was very level. Yeah. It was like an ode to classic Indian culture. Correct. So அது வந்து நான் அது மட்டும் தான் மைண்ட்ல வருது எனக்கு. Can't disagree. And I think the wedding pictures வந்து ஒரு look like one royal. எனக்கு ஏதோ ஆமா ஒரு படத்துல இருந்து எடுத்த மாதிரி. வாவ். ஏமாத்துறீங்களே, இந்த கடைசில ஏதோ படத்துக்கு ட்ரெய்லர் தான அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இருந்தா காமெடியா இருக்கும். பட் யா. ஓகே. எந்த because you are an author. எந்த இது வரைக்கும் அடாப்ட் பண்ணாத நாவல் வந்து you want to make a movie of it? See, எனக்கு வந்து லைக் ஸ்லோ பர்ன். ஸோ கச்சர்னு ஒரு புக் இருக்குது. யா, விவேக் ஷான்பாக். ரொம்ப ஸ்லோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அதை நான் வந்த புதுசில் படித்தேன். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ வில் டூ தட். சூப்பர்.
on a scale of 1 to 10 தமிழ் சினிமா வசுந்தராவை எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கு? 2. இல்ல 2 out of 10 ஃபீலிங்காக இருக்குல்ல கொஞ்சம்? எனக்கு ரொம்ப அப்செட்டிங்காக இருக்குது. நான் வந்து தமிழ் பொண்ணாக இருக்கிறதுனால தமிழில் தான் இருப்பேன் ஒத்த காலம் நின்று இருந்தேன். இப்போ வந்து ஐம் லைக் எவ்ரி இண்டஸ்ட்ரி ஐம் ட்ரைங். ஸோ சரி, ஓகே. இப்படி இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற டைரக்டர்ஸ் என்ன மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்க்கு வசுந்தராவை திங்க் பண்ணலாம்? எனிதிங் தட் இஸ் நாட் அ வில்லேஜ் ரோல் ப்ளீஸ். எனக்கு ஏன்னா கிராமத்துக்கு வந்து நான் தென்மேற்கு இருக்க பண்ணும்போது தான் முதல் தடவை கிராமத்தையே பார்த்துருக்கேன். நான் உண்மையை சொன்னாக்கு எனிதிங் ஆஃப் பீட், எனிதிங் டிஃப்ரெண்ட், எனிதிங் வந்து இந்த கேரக்டர் வந்து மெயினாக யாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இருக்குது இல்லை வியர்டாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கு ஐம் யோர் கேர்ள், கால் மீ. தென்மேற்கு பருவக்காற்று வசுந்தராவோட எந்த குவாலிட்டியை எக்ஸாம் வசுந்தரா இஸ் மிஸ்ஸிங் அ லாட்? வெயிட். இல்லை, ஐ வாஸ் அ டீனேஜர் when I did that movie. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப குச்சி மாதிரி இருந்தேன். பட் நோ, ஆனஸ்ட்லி கொஞ்சம் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் அந்த படத்தில். நான் இப்போ நான் ரொம்ப ஓவர் ஃப்ரீயாக இருக்கேன் எல்லாரோடையும். அது வந்து கொஞ்சம் லைட்டாக என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் லைட்டாக சீன் போடுமா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ எனக்கு வந்து பிகாஸ் ஐ வாஸ் நர்வஸ் அண்ட் ரிசர்வ்ட், பீப்புள் தாட் ஐ வாஸ் வெரி லைக் ஐம் ஃபேன்சி அந்த மாதிரி நினைப்பாங்க. இப்போ வந்து நான் ஓவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால சில பேர் வந்து கொஞ்சம் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். அது எனக்கு வந்த ஃபீட்பேக். எக்ஸாம்ல இல்ல, பட் எக்ஸாம்ல everybody was fabulous. பட் ஜெனரலா அந்த லாஸ்ட் as I'm getting older I'm getting more comfortable with people. So அது வந்து super. If you were a pan Indian hero and it's a 3 heroine subject across India, யார வேணா சூஸ் பண்ணலாம்னா யார் 3 பேரை சூஸ் பண்ணுவீங்க? If I were a hero across India, Vidya Balan. I'm choosing people based 100% on performance and their South Indianness. நான் தமிழ், நான் சவுத் இந்தியன் பொண்ணு. ஐ வில் சப்போர்ட் மை. ஸோ எனக்கு வந்து ரேகா. ஓ ஓகே. பிகாஸ் 3 ஹீரோயின்ஸ், 3 ஏஜ் குரூப் இருக்கலாம். அண்ட் வித்யா பாலன் அண்ட் அதித்தி. Because she's my friend and she's a great performer. That's true. True. Super. Amazing. So we are done with our OTT. Yes. Sama. And நம்ம உருட்டிஃபைக்கு நம்ம வந்து ரிசல்ட் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. டெஃபினட்டா காஃபி 3 லிட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி அதில் மட்டும் ஏமாற்றக்கூடாது. பட் லெட்ஸ் ஹியர் ஃப்ரம். சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க which is the truth. நீங்க கெஸ் பண்ணுங்க. Wait, so you said 3 liters of coffee? Yeah. Then you said ரஜினி சாரை பார்த்துட்டு ஓடி போயிட்டீங்க. You bake, but ரஜினி சாரை பார்த்து ஓடி போயிட்டீங்க. True. Yeah, but நான் வந்து அப்போ எனக்கு 2.5 வயசா இருந்தது. ஏதோ ஒரு ஆக்ஷன் சீன் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க வீடு பக்கத்துல. இது வந்து இல்ல, so நான் he was covered in like I got scared and I ran. You got scared and okay, super. You bake, but you love sweets. But I hate sweets. அதான் சொல்றேன். But I'm saying that's not true because you bake sweets and you also like sweets. Yes, that is also true. I mean, it's not true, yeah. It's not true. Yeah. 3 liters of coffee is obviously not 3 liters, but a lot of coffee. What? Huh? Anja. நான் ஏங்க சீக்ரெட்டா காட்டணும் ஓபனா சொல்றீங்க? 5 லிட்டர் of coffee. இல்ல 5 லிட்டர்னு சொல்ல முடியாது because there is water also, no, along with I know, but I'm saying okay, but I have like a 500 ml cup that I keep filling throughout the day. I realized one day that I filled it about 9 times. 9 times. அன்னைக்கு சாப்பிட மறந்துட்டேன். சோ எனக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கு. இல்ல எதுக்குமே இதுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல கவுண்டர் கிடையாதுங்க. சாரி 5 கேலரி தான். ஐயோ இல்ல கரெக்ட். பட் ஆனா வந்து எனக்கு ஷாக்கிங் ஆகுது. I am a black coffee drinker. I can never imagine drinking 5 liters. See, I forgot to eat. இத பத்தி நம்ம ஆஃப் தி கேமரா பேசலாம். ஆஃப் தி ரெக்கார்ட்ல பேசலாம். என் டாக்டர் மட்டும் பாத்தீங்கன்னாக்கு I am lying. I don't drink that much coffee. Really. But so actually it was an absolute honor to have you. It's Such a fun interview, fun conversation. It didn't feel like an interview, it felt like a super conversation. Thank you so much. I hope that the OTT, the film industry and every other possible avenues that you want to go, அது வந்து அந்த 2 வந்து ஒரு 8க்கு அட்லீஸ்ட் எடுத்துட்டு போகணும்னு ஐ ரியலி விஷ் அண்ட் ப்ரே. நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுறப்போ ஐ ஆல்சோ ஹோப் தட் நீங்க வந்து ஒரு நம்மளோட நாவலை முடிச்சிருக்கணும். ஆமா, Echoes of the Canyon. Yeah. Echoes of the Canyon, fancy name. Yeah, fancy. So அது நம்ம வந்து பண்ணிருக்கணும். And I think it will be an amazing year for you. It will be, hopefully. Thank you so much. எங்களோட டைட்டில் ஸ்பான்சர் வின்தாரா கிளப் வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வவுச்சர் for taking your time and coming here. Thank you. Thank you very much, Vintara Club, for this lovely gift card.
ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம ஷோவில் வசுந்தரா அவங்களுடைய லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கெஸ்ட்டோட நம்ம மீட் பண்ண போகிறோம். இது வின்தாரா கிளப் வழங்கும் ஆஃப் த ரெக்கார்ட் வித் MKB. See you next week. Bye.